நிறைய ராசி நிறைய பார்த்துட்ருக்கோம், எல்லா ராசியும் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கன்னி ராசி. இந்த கன்னி ராசியோட பிறப்பு பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா கன்னி வந்து எங்கள் வீட்டிலே 2 கன்னி இருக்குது, கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க. பிறப்பு பலன் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க? இந்த கன்னி ராசியை பொறுத்தளவில் ஜனங்களோட நல்லா சுலபமாக பழகக்கூடிய ராசின்னா கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பெண் தன்மை உள்ள ஒரு ராசி, அதனால ரொம்ப மென்மையாக இருப்பாங்க. அவங்களுடைய மனசு வந்து சண்டை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒதுங்கி போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பின் பாயிண்டில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன் கணக்கு பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும். பேச்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடியவங்க, ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, அடுத்தவங்களை கவர் பண்ணிடுவாங்க. ஆமாம், ரொம்ப அந்த ஸ்மைல் பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்போதுமே முகம் சிரிச்ச முகமாக ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இவங்கள ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. அந்த கன்னிராசியினுடைய தன்மை அதுதான். இப்போ ஆண்களுக்கு கன்னிராசின்னா அவங்களுக்கு அந்த பெண்கள் சிநேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு ராசி. அப்படி அடுத்து இவங்களுக்கு வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஒரு தரம் உயரும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ரொம்ப அனுபவசாலியாக, இவர் அறிவாக பேசுவார், அவங்க அனுபவமாக பேசுவாங்க. அதனால அனுபவஸ்தர்கள் இவங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா ஏற்றுக்க கொஞ்சம் மனசு இருக்காது, பட் அவங்க சொல்கிறது இவருக்கு கரெக்டாக நடக்கும். இவர் என்னதான் இவருடைய அறிவை பயன்படுத்தினாலும் அங்கே வாழ்க்கை துணை அனுபவமாக சில விஷயங்களை சொல்லும்போது அது இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பாலாம்பிகா. ஜோதிட யுகம் சேனலுக்காக நான் வந்து உங்களை எல்லாரும் சந்திக்க வந்திருக்கேன். நிறைய விஷயங்கள் நம்ம எவ்வளோ விஷயங்கள் என்ன தெரிஞ்சிருந்தாலும் ஜாதகம், அஸ்ட்ராலஜர், அதாவது ஜாதகத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் நான் தெரிஞ்சுக்கணுன்னு மக்கள் நிறைய பேர் ஆசைப்படுறீங்க. அதனால் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அஸ்ட்ராலஜரை நம்ம மீட் பண்ண போகிறோம். நம்ம இன்றைக்கி யாரை சந்திக்க போகிறோம்னா, ஒரு அருமையான ஜோதிடர். நம்ம யாரை சந்திக்க போகிறோன்னா ஏஎல்பி ஜோதிடர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார் அவர்களை தான். அவங்க வந்து நிறைய பிறப்பு பலனை பற்றி சொல்லலான்னு வந்திருக்காங்க. ஏன்னா இது எனக்கும் தெரிஞ்சுக்கணும், இந்த பிறப்பு பலன்னா என்ன அப்படிங்கிறத நான் மட்டும் இல்லைங்க, நீங்களும் தெரிஞ்சுக்கணும். அவங்கக்கிட்டேருந்து நம்ம நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கலாம், அவங்கள சந்திக்கலாம். வாங்க. வணக்கம். ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். சொல்லும்போதே ஒரு உற்சாகமாக பூஸ்டாக அழகாக சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை பார்க்குறதுக்கு. பிறப்பு பலன் அப்படின்னா என்ன, நீங்கள் தான் சொல்லணும். நிறைய விஷயங்கள் சொல்லுங்கள், மக்களுக்கு தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக, நிச்சயமாக. நான் வந்து ஒரு ஜோதிடர் அப்படிங்கிறத தாண்டி ஜோதிட ஆசிரியராகவும் இருக்கேன். ஆசிரியராகவும் இருக்கீங்க. ஏஎல்பி அஸ்ட்ராலஜின்னு லக்னம் வளரும் வயதுக்கு தகுந்த மாதிரி பிறப்பு பலன் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் ஆனது, அதில் மாற்றம் அப்படிங்கிறது இருக்காது. ஒருத்தர் ஒரு லக்னத்திலேயோ ஒரு ராசியிலையோ பிறந்துட்டாங்கன்னா அது வந்து ஃபிக்ஸடு. அவங்க இந்த பூமியில் இதன் வழியாக தான் பலன்களை அனுபவிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கண்டினியூவாக பலன்கள் தெரிஞ்சுக்கலாம். நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா லக்னத்தை வயதுக்கு தகுந்த மாதிரி லக்னத்தை மூவ் பண்ணி மாற்றி இன்னைக்கு என்ன ப்ரெசண்ட்ல என்ன இருக்கும், பிறக்கும்போது ஒரு பிறவி குணம் மாறாதுன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த பிறவி குணம் கூட சில நேரங்களில் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறிடுது அப்படிங்கிறது நம்ம நிறைய பார்த்துக்கிட்டு வர்றோம். அந்த மாதிரி ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிற ஒரு முறையை வந்து டீச் பண்ணக்கூடிய ஆசிரியராகவும் நான் இருக்கேன். நிறைய பிறப்பு பலன்களை பற்றி கேட்டதுனால இந்த பிறப்புலேயே ஒருத்தருக்கு ஒரு ராசியில் பிறந்தாங்கன்னா என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும், என்ன மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் போராட வேண்டியது இருக்கும், எதெல்லாம் சாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். நிறைய ராசி நிறைய பார்த்துட்ருக்கோம், எல்லா ராசியும் பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து கன்னி ராசி. இந்த கன்னி ராசியோட பிறப்பு பலன் எப்படி இருக்கும் சொல்லுங்கள். ஏன்னா கன்னி வந்து எங்கள் வீட்டிலே 2 கன்னி இருக்குது, கன்னி ராசிக்காரங்க இருக்காங்க. பிறப்பு பலன் எப்படி இருக்கும், எப்படி இருப்பாங்க? கண்டிப்பாக சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசிக்கு ஒரு பாடலே வரும். இந்த காளை கன்னி இந்த 2 தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்திக்குவாங்க. என்னன்னா இந்த 2 ராசிகளும் அவ்வளோ சிநேகமான ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த கன்னி ராசியை பொறுத்தளவில் ஜனங்களோட நல்லா சுலபமாக பழகக்கூடிய ராசின்னா கன்னி ராசி அப்படின்னு சொல்லலாம். இதனுடைய பெண் தன்மை உள்ள ஒரு ராசி, அதனால ரொம்ப மென்மையாக இருப்பாங்க.
அவங்களுடைய மனசு வந்து சண்டை எல்லாம் பார்த்தா ரொம்ப ஒதுங்கி போகக்கூடிய கேரக்டராக இருப்பாங்க. நம்ம வாழ்க்கையில் பின் பாயிண்டில் இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் எல்லாமே கால்குலேஷன் கணக்கு பண்ணி நம்ம ஃப்யூச்சரில் இதெல்லாம் பண்ணணும், இது இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு ஐடியா பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தொழிலை நோக்கி தான் இவங்களுடைய ஒட்டுமொத்த சிந்தனைகளுமே இருக்கும். ஒன்று வேலைக்கு போகணும், நான் தொழில் செய்யணும், இது ரெண்டும் தான் அவங்கள ஓட வச்சுக்கிட்டே இருக்கும். மற்றது எதுவுமே அவங்களுக்கு ஆசையாக இருக்காது. அவங்களுடைய பற்று எங்கே இருக்குன்னா தொழில் மேலே தான் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் இதில் வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, இவங்க சொந்தமாக தொழில் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான். இந்த கன்னிராசியை பொறுத்தளவில் சொந்தமாக தொழில் செய்கிறாங்கன்னா, இப்போ கல்வி நிறுவனங்கள் ஆரம்பிக்கிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க, சர்வீஸாக ஒரு விஷயம் பண்ணுறாங்க, ஆன்லைன் வர்த்தகம் பண்ணுறாங்க, இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆனால் ஒரு முதலீடு போட்டு ஒரு விஷயத்த நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன், ஒரு கடையை வைக்கிறேன், ஒரு ப்ராடக்டை சேல் பண்ணுறேன் அப்படின்னு இவங்க இறங்கக்கூடாது. அது வந்து அவங்களுக்கு நல்லதல்ல. அந்த ப்ராடக்ட் சேல் கூட இவங்க உற்பத்தி பண்ணாமல் வெளியில வாங்கி மாற்றி விட்டு காசு பார்க்குறாங்களா, தாராளமாக பண்ணலாம். அதனால இவங்களுக்கு கமிஷன் பேஸில் இவங்க என்ன பண்ணினாலும் இவங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். ஆனால் அதே சமயத்தில் சொந்தமாக நான் தொழில் பண்ணணும் அப்படின்னா, அது ஒரு கம்ப்யூட்டர் நிறுவனமாக இருக்குது, ஓகே, ஒரு ஐடி நிறுவனமாக இருக்குது, அது நல்லாயிருக்கும். இந்த துறைகள் சார்ந்து இப்போ ஒரு பேங்க்கு இருக்குது, இல்லை ஒரு கல்வி நிறுவனமாக இருக்குது, இதெல்லாம் அவங்களுக்கு நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதை தவிர்த்து இவங்க வேற பொருளை தயார் பண்ணுறாங்கிறது இவங்களுக்கு நடக்காது. அது நல்லது இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைகளை இவங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். பேச்சு வந்து ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடியவங்க, ரொம்ப இனிப்பாக பேசுவாங்க. ஏன்னா 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு, அடுத்தவங்களை கவர் பண்ணிடுவாங்க. ஆமாம், ரொம்ப இந்த ஸ்மைல் பேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி எப்போதுமே முகம் சிரிச்ச முகமாக ரொம்ப லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். இவங்களை ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவங்க அவ்வளோ லட்சணமாக இருப்பாங்க. அந்த கன்னிராசியினுடைய தன்மை அதுதான். இப்போ ஆண்களுக்கு கன்னிராசின்னா அவங்களுக்கு அந்த பெண்கள் சிநேகம் அதிகமாக இருக்கும்னு சொல்கிறது உண்டு. அந்த மாதிரி இது வந்து ரொம்ப வசீகரிக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த வார்த்தையாலையும் அவங்க பேச்சாலையுமே அடுத்தவங்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இவங்களுடைய கம்யூனிகேஷன் வந்து கொஞ்சம் கட் ஆகிட்டே இருக்கும். இவங்க என்னதான் ரொம்ப ஸ்வீட்டாக பேசக்கூடியவங்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவங்களுடைய கம்யூனிகேஷன், மக்கள் தொடர்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு கட் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. வெவ்வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் அவங்களுக்கு இயல்பிலேயே ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. ட்ராவல் பண்ணுறதுல இவங்களுக்கு ஆர்வமும் அதிகமாக இருக்கும். இது உபயராசி அப்படிங்கிறதுனால அடுத்தவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசியாகவும் இது இருக்குது. இப்போ தனக்குன்னு இவங்க எதிர்பார்க்கவே கூடாது. மற்றவர்களுக்காகன்னு இவங்க ஒரு விஷயத்த செய்கிறாங்கன்னா அதுவே இவருக்கு பேரை கொடுத்துரும், புகழை கொடுத்துடும், செல்வாக்கு கொடுத்துடும். ஆனால் எனக்கு ஒரு விஷயம் வேணும்னு பண்ணும்போது அங்கே தோற்று போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கட்டும். அடுத்து வீடு அப்படிங்கிறது ரொம்ப கோவில் மாதிரி வீடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அந்த ஒரு வீட்டை ஒரு தெய்வீக மனம் கமலக்கூடிய ஒரு சுற்றுப்புறத்தோடு வச்சுக்கிறதுல இவங்களுக்கு அடிச்சுக்க ஆளே கிடையாது. அந்த மாதிரி அந்த வீட்டில் நல்ல நறுமணங்கள் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கணும், அந்த வாசனை அப்படிங்கிறதே இருக்கும். சாப்பாட்டு பிரியர்களாகவும் இருப்பாங்க, ரொம்ப சுவையாக சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இவங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். இவங்களை யாராவது இவங்களை கரெக்ட் பண்ணணும்னா நல்ல டேஸ்டா சாப்பாடு வாங்கி கொடுத்தா போதும், அவங்க அப்படியே வாங்கிடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது அவங்களுக்கு உண்டு. அடுத்து அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலம் அப்படிங்கிறதுக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாவே ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துடும். அதுவும் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே அங்கே ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இவங்க மனசு அங்கே போனாவே ஒரு மாதிரி எக்ஸைட்மெண்ட் பண்ண முடியாது, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை தர ஆரம்பிச்சிடும். அதனால மனம் சார்ந்த குழப்பங்கள் இவங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க, அந்த யோசனையே இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை தந்துடும் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு இருக்கு. குழந்தைகள் கூட அப்போதைக்கு அப்போ தான் கொஞ்சம் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள், மன வருத்தங்கள்லாம் வரத்தான் செய்யும். பட் இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கு. ஆர்குமெண்ட் பண்றதுல இவங்களை மிஞ்சிக்க ஆளே கிடையாது. இவங்க ஒரு வக்கீலாக பிறந்திருக்க வேண்டியவங்க மாதிரி இவங்க வக்கீல் தொழிலை செலக்ட் பண்ணாங்கன்னா அதில் அவங்க கண்டிப்பாக ஜெயிச்சுடுவாங்க, வின் பண்ணிடுவாங்க. அதை தவிர்த்து வேற ஏதாவது துறைக்குள்ள போனாங்கன்னா வக்கீல் மாதிரி பாயிண்டாக இவங்க பேசுறதுக்கு நம்மெல்லாம் பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும். வாழ்க்கை இருக்கும். வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மட்டும்தான் இவங்களுக்கு, அதை மட்டும்தான். ஏன்னா சாப்பிட்றது கொஞ்சம் இனிப்புகள் நிறைய சாப்பிடுவாங்க, அது நிறைய சுவையாகவும் சாப்பிட்றதுனால அதில் நிறைய சத்துக்கள் இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் கேர் பண்ணிக்க மாட்டாங்க. அதனால சத்தான உணவுகள் எடுத்துக்கிட்டாவே இவங்களுக்கு போதுமானது. மற்றபடி பெருசாக பயப்படணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது.
அடுத்து இவங்களுக்கு வாழ்க்கை துணைங்கிறது ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இவங்க வாழ்க்கையில் ஒரு தரம் உயரும் அப்படிங்கிறது கூட சொல்லலாம். ரொம்ப அனுபவசாலி, இவர் அறிவாக பேசுவார், அவங்க அனுபவமாக பேசுவாங்க. அதனால அனுபவஸ்தர்கள் இவங்களுக்கு அமைஞ்சாங்கன்னா ஏற்றுக்க கொஞ்சம் மனசு இருக்காது. பட் அவங்க சொல்கிறது இவருக்கு கரெக்டாக நடக்கும். இவர் என்னதான் இவருடைய அறிவை பயன்படுத்தினாலும் அங்கே வாழ்க்கை துணை அனுபவமாக சில விஷயங்களை சொல்லும்போது அது இவங்க ஃபாலோ பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சூப்பராக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் இவங்க டைரெக்டாக நின்று செய்யக்கூடிய செயலை விட அவங்க ஆப்போசிட்டில் வாழ்க்கை துணையை முன்னிறுத்தி செய்யக்கூடிய செயல் இவங்களுக்கு வெற்றி வாய்ப்புகளை தரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவர் இடம் வாங்குறாரு, வீடு வாங்குறதுனா ஒன்று அம்மா பேரில் வாங்கணும் அல்லது மனைவி பேரில் வாங்கணும். இவங்க 2 பேரில் தான் வாங்கணுன்னே அவர் யோசிப்பார். தான் பேரில் வாங்கணும்னு யோசிக்கவே மாட்டார். அந்த அளவுக்கு அவர் சொத்து வாங்குறது கூட அவங்க பேரில் தான் வாங்கணும். அம்மா மாதிரி மனைவி அமையணும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவாக இருப்பார். எனக்கு எங்கள் அம்மா மாதிரி பிள்ளையார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பிள்ளையாரோடைய அவதார நட்சத்திரம் அஸ்தம் அந்த வீட்டில் தான் இருக்குது. அதனால தான் அம்மா மாதிரி பொண்ணு வேணும், அம்மா மாதிரி நல்ல குணமான விநாயகர் வந்து ஹஸ்த நட்சத்திரம். அதனால அந்த மாதிரி எதிர்பார்ப்பு இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால நல்லாவும் இருக்கும். அவங்க வந்து 2 பேரையும் ஈவனாக நடத்தணும்னு முயற்சி பண்ணுவாங்க. பட் அப்படி யாராலையும் நடத்த முடியாது. அதனால கொஞ்சம் சின்ன சின்ன வருத்தங்கள் இருக்கத்தான் செய்யும். பட் அதெல்லாம் பெரிய அளவில் இருக்காது. அதனால எல்லாத்துலேயுமே சமாளிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இதை எப்படி சொல்லலாம்னா கிருஷ்ணர் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணணும். நல்லவங்களா இருந்தாலும் கெட்டவங்களா இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்ணிடும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த மாதிரி அவங்க ரொம்ப டேலண்டாக இருப்பாங்க. மதியுகம் அந்த சந்தர்ப்பங்களை எப்படியெல்லாம் சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு அவங்கள்ட்ட நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ஒரு விஷயம், இளைய சகோதரோட இவங்களால ஒத்து போக முடியாது. இளைய சகோதரர்கள் இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அவங்களுக்குள்ள அந்த வரவு செலவு அப்படிங்கிறது பண்ணக்கூடாது. இவங்க முக்கியமாக குறிப்பாக இவங்களுக்கு என்ன சொல்லணும்னா, யாரையும் தம்பி தங்கைன்னு அழைச்சி பேசிடக்கூடாது. அப்படி அழைச்சி பேசினா அவங்களாலேயே இவங்களுக்கு ஒரு தீராத பிரச்சனையோ தீராத அவமானமோ இவங்களுக்கு ஏற்பட்டுடும் அப்படின்னு சொன்னேன். இதுக்கு ஒரு நல்ல ஒரு சம்பவம் நான் சொல்லுவேன். தெரிஞ்ச ஒரு சொந்தக்கார பையன் என்ன பண்ணாப்புல, ஒரு பொண்ணு வந்து தெரிஞ்ச பொண்ணு ஐஸ்கிரீம் கடை இருந்திருக்கு. அண்ணா எனக்கு கொஞ்சம் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்கன்னு கேட்டுருச்சு. சரி இந்த பையனும் வாங்கி கொடுத்துட்டாப்புல, நம்மள்ட அண்ணனை கூப்பிட்டு கேட்குதுன்னு வாங்கி கொடுத்துட்டாப்புல. அந்த பொண்ணு மறுநாள் எஸ்கேப் ஆயிடுச்சு. காதலனோட கம்பி நீட்டிடுச்சு. பேரண்ட்ஸ் போய் இந்த பையன் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததை பார்த்துட்டாங்க. கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க, இந்த பையன் தான் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி. இவனுக்கு தான் எல்லாம் தெரியும். இந்த பையன் என்ன பண்ணாரு, பாட்டியை பார்க்கறதுக்கு பாட்டி வீட்டுக்கு போயிட்டாரு. அப்புறம் பாட்டி ஊருக்கு போகுது. இங்கேருந்து 300 கிலோமீட்டருக்கு தாண்டி அவங்க பாட்டி ஊரில் போய் பார்த்தாக்கா அந்த பையன் பாட்டி வீட்டில் இருக்கான், பொண்ணு காணோம். எங்கன்னா அதுக்கப்புறம் சுற்றி சுற்றி விசாரிச்சா இன்னொரு பையன் அழைச்சிட்டு போன விவரம் அதுக்கப்புறம் தான் தெரியுது. இருந்தாலும் அந்த அந்த ஒரு சின்ன ஒரு தங்கச்சின்னு கேட்டதுனால எவ்வளோ மார்க் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இவங்க கொஞ்சம் அதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். பெண்களாக இருக்கீங்கன்னா தம்பின்னு கூட யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அலோவ் பண்ணாதீங்க, அது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடும். ஆண்களாக இருக்கீங்கன்னா தங்கச்சின்னு யாருக்கிட்டையும் பேசாதீங்க, அது உங்களுக்கு கெட்ட பேரை உண்டாக்கிடும். அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க. கூட பிறந்த இளைய சகோதரம் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். மற்றபடி இவங்களுக்கு லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அதை கொஞ்சம் ஏன்னா இயல்பிலேயே புத்திசாலித்தனம் நிறைய இருக்கிறதுனால வாழ்க்கையை ரொம்ப அழகாக கொண்டு போவாங்க. சூப்பர். கன்னிராசிக்கு ஏன்னா எங்கள் வீட்லேயும் 2 கன்னிராசி, என் பையன் கன்னி, என் பொண்ணும் கன்னி. அதனால் அது அவ்வளோ அழகாக தெளிவாக சூப்பராக சொன்னீங்க. இதை பசங்களும் ஃபாலோ பண்ணிக்கணும். உண்மையை நான் இப்போ போயிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிடுவேன், ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ட்டு. தேங்க்யூ மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. கன்னிராசி நேயர்களுக்கெல்லாம் வந்து ஒரு என்ன, இவ்வளோ நாள் நம்ம எப்படி இருந்தோம், எப்படி இருக்கணும், இனிமேல் வாழ்க்கைன்னா என்ன, யார்கிட்ட பழகணும், இதெல்லாம் நீங்கள் இப்போ வந்து கரெக்டாக இங்கே சாந்தி தேவி மேம்கிட்ட நீங்கள் நிறைய கற்றுட்ருப்பீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அடுத்தது இந்த வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்டுன்னா எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டுக்கோங்க. அது இல்லாமல் அவங்க ஆசிரியர் உங்கள் ஜாதகம் பற்றி ஏதாவது கேட்கணும், இல்லை நான் கற்றுக்கணும், ஜாதகமே கற்றுக்கணும் அப்படின்னு எங்கள் சாந்தி தேவி மேம்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவங்ககிட்ட கற்றுக்கலாம். கற்றுக்கோங்க, எல்லாமே கற்று மற அப்படின்னு ஒரு பழமொழியே இருக்குது. கற்றுக்கோங்களேன், எல்லாத்தையும் கற்றுக்கிறது நல்லது தானே. பி ஹாப்பி.